நல்ல நோக்கம் இருந்தால் வெற்றி பெற முடியும். எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. கவனமாக இருந்து கண்ணியம் காத்து செல்ல வேண்டிய இடங்களை முடிவு செய்து செல்வோம். நல்லதை நோக்கிய பயணத்தில் செல்ல வேண்டிய இடங்களில் 1000 இன்னல்கள் வரலாம். அந்த இன்னல்களை பொறுத்து கொண்டு செயல்படுவோம். நல்லதை நோக்கிய பயணம் என்பது நம்மை காக்கக்கூடிய கருவியாக பல இடங்களில் இருக்கும். வாழ்வோமா வீழ்வோமா என்பது நம் கையில் இல்லை. இறைவனாகிய முருகப்பெருமான் கையில்தான் எல்லாம் இருக்கிறது. நல்லதை நோக்கிய பயணத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்வோம், செப்படே செய்வோம். இறைவன் வகுப்பதை நம்மால் தவிர்க்க இயலாது. இதுதான் நடக்க வேண்டும், இதைத்தான் இவருக்கு கொடுக்க வேண்டும் என இறைவன் முடிவு செய்வார். அந்த முடிவுப்படியே நாம் செயல்பட வேண்டும். எதையும் மாற்றக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. நல்லதை நோக்கிய பயணத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம், வாழ்கிற வாழ்க்கையில் ஏழைக்கு இறங்க வேண்டும். ஏழைக்கு இறங்கி அவனையும் ஒரு மனிதனாக பார்க்க வேண்டும். பாவம் செய்யக்கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கும். அதை மனதில் வைத்து செயல்பட்டாலே இங்கு குற்றங்கள் குறையும். ஏறக்குறைய எதற்கும் கொலை தீர்வாகாது. இருந்தாலும் கொலை நடக்கும் சூழ்நிலை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த வீடியோவில் நான் எடுக்கிறேன். எல்லா நாடகங்கள்லேயும் ஒரு IAS ஆஃபீஸரை ஈஸியாக கொண்டு வந்துடுறீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு பதவியை நீங்கள் என்ன கொச்சப்படுத்துகிறீங்களா? அண்ட் மோரோவர் IAS ஆகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ராப்பகலாக உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. நல்ல கதைகளை கொண்டு வாங்க. அதை நான் என்னன்னு சொல்கிறேன், IASங்கிற பதவியை ஈஸியாக கடையில் கிடைக்கிற கம்மர்கட் மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. அதுதான் நான் வைக்கிற முதல் வேண்டுகோள். எப்போதுமே இதை மட்டும் மனசில் வச்சு சீரியல் இயக்குனர்கள் கதை எடுக்கணும். கிட்டத்தட்ட ரெண்டு கதைகள் IAS வந்துருச்சு. அதுக்கு எப்படி ஒரு IASல அவ்வளோ என்னமோ கடையில் போய் பொருள் வாங்கிட்டு வர்ற மாதிரி ஒரு ட்ராக் போட்டிருக்கீங்க. அந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா? நான் கேட்குறது இயக்குனர்களை மட்டும்தான். ஒரு கலெக்டருங்கிறது ஒரு மாவட்ட நிர்வாகம். எல்லாருக்கும் எல்லா நடிகர்களையும் அந்த இடத்துல நடிக்க வச்சு அழகு பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு பெருமையாக இருக்கலாம். உண்மையான IAS IPS ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் கஷ்டப்பட்டு உயர்ந்தாங்கிறத காட்டுறீங்க சரி. இந்த பதவியை திரும்ப கொண்டு வரும்போது அது பார்க்குறவங்க கண்ணுக்கு வேறு மாதிரி தெரியும். IASங்கிறது ஈஸி போலன்னு. ஆனால் உள்ளே இருக்க கஷ்டம் அதை படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நன்றியுடன் ஐயம் பெருமாள். வாழ்க வளமுடன்.